முதல் பரிசை வந்து வாங்கினவர். அவர் கொடுத்துருக்கக்கூடிய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 4.145, ஸோ விச் இஸ் தி ஹையஸ்ட் மைலேஜ். ஸோ மிஸ்டர் திருமூர்த்தி, ப்ளீஸ் வெல்கம். லாரி டுடே டிவி நேயர்களே, இப்போ தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருந்த ஓட்டுநர்களுக்கான மைலேஜ் சேலஞ்ச் போட்டி முடிஞ்சது. டிரைவர்கள் பரிசு வாங்கிட்டு போயிட்டாங்க. 4 டிரைவர்களும் சிறப்பான மைலேஜை கொடுத்தாங்க. ஆனா அந்த வண்டி என்ன, எந்த வண்டி ஓட்டுனாங்க, எப்படி அவங்களால இந்த மைலேஜ் கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கறத பத்தி முழுமையான ஒரு விளக்கம் தான் இப்ப இந்த வீடியோ. இந்த 4 ஓட்டுநர்களும் சிறப்பா மைலேஜ் கொடுத்த வாகனம் டாடாவுடைய 4832C. இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லா எப்படி இந்த மைலேஜ் கொடுத்துருக்காங்க, எப்படி ஓட்டுனாங்க, இந்த வண்டியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியா இன்னைக்கு டீடைலா நம்ம இப்ப பேச போறோம். இப்ப இந்த டாடாவுடைய 16 சக்கர வாகனம் 4832. இந்த 48 எதை குறிக்குதுன்னா, இந்த வாகனத்தினுடைய GVW டோட்டலா லோடோட எடுத்துட்டு போகக்கூடிய டன் வந்து பாத்தீங்கன்னா 48 டன். 32ங்கிறது இந்த வாகனத்தினுடைய ஹார்ஸ் பவர், 320 HP ஹார்ஸ் பவரை குறிக்குது. சிங்கிறது கமின்ஸ் என்ஜின் வந்து இந்த வாகனத்துல பொருத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் 4832Cங்கிறது இந்த டாடாவுடைய 16 சக்கர வாகனத்தினுடைய மாடல் நம்பர். இது நண்பர்களே, இந்த வாகனத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா சங்ககிரியில் இருக்கக்கூடிய வாகன உரிமையாளர்கள் எல்லாருமே அதிக தூரம், ரொம்ப லாங், டெல்லி, கல்கட்டா, காஷ்மீர் ஓட்டக்கூடிய வாகன உரிமையாளர்கள் தான் இங்க அதிகம். அதே போல இவங்களுக்கு என்ன தேவை, என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு சிறப்பாக கொடுக்கணும், டிரைவர்களுக்கு எப்படி வந்து கம்ஃபர்ட் கொடுக்கணும், டிரைவர்கள் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி ஈஸியா இருக்கணும், இப்படிங்கிறத எல்லாமே இவங்ககிட்ட கருத்து கேட்டு இவர்களுடைய வாகன உரிமையாளர்களுடைய ஆலோசனைப்படிதான் இந்த வாகனம் இப்ப லான்ச் ஆயிருக்கு. இதை பத்தி ஒரு முக்கியமான விஷயங்கள், ஒரு 6 விஷயங்களை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். நண்பர்களே, அந்த 6 முக்கியமான பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஜின். இந்த என்ஜினை பொறுத்தளவுக்கு 6.7 லிட்டர் என்ஜின் கெப்பாசிட்டி, 6692 சிசி பவர் கொண்டது, 320 ஹார்ஸ் பவர் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி 1100 NM டார்க்கை வந்து இந்த என்ஜின் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இன்னைக்கு மார்க்கெட்ல 900 to 950 NM டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ற என்ஜின் தான் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஆனா நம்ம டாடாவுடைய வாகனத்துல 1100 NM டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ற வாகனம் இது மட்டும்தான். இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற டார்க்குக்கு ஈக்குவலா அதை ஹேண்டில் பண்ற விதமா ஒரு கியர் பாக்ஸ் வேணும். அதுக்காக G1150ங்கிற ஒரு கியர் பாக்ஸை அற்புதமா இங்க வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய என்ஜின், கியர் பாக்ஸ் இதெல்லாம் கொடுத்ததன் காரணமா என்னன்னா, இந்த வாகனத்தை ஓட்டும் போது மலைகள் ஏறும்போது ரொம்ப ஈஸியா ஏறும். டிரைவர்களுக்கு வந்து ஓட்டுற களைப்பே இருக்காது. ரொம்ப லாங் பயணத்துல சடன் பிக்கப் கிடைக்கும். அப்ப சடன் பிக்கப் கிடைக்கும் போது உங்களுக்கு டைமிங் லோடு ஓட்டுறதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு இடத்த வந்து சீக்கிரமா போய் ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ இந்த பெரிய இன்ஜின், பெரிய கியர் பாக்ஸ் இது எல்லாமே நமக்கு ஒரு வாகன உரிமையாளர்களுடைய கருத்துக்கு ஏற்ப இவங்க வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் டயர். இந்த டயரை பொறுத்தளவுக்கு டீசல் மைலேஜுக்கு அடுத்தது லாரி உரிமையாளர்களுக்கு ப்ராஃபிட் தரது டயர் மைலேஜ் தான். இந்த டயரை டியூப்லெஸ் டயரா போட்டாதான் இன்னைக்கு வாகனத்தினுடைய மைலேஜும் வரும், டயருடைய மைலேஜும் வருது. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம். நிறைய பெரும்பாலான சேஸ் வரும் பொழுது பாத்தீங்கன்னா டியூப் டயர் தான் வரும். அப்ப நம்ம ஒட்டுமொத்தமா டியூப் டயர் எல்லாம் கழட்டி, டிஸ்கை கழட்டி, அதுக்கப்புறம் மிச்சலின் டயரை போட்டு நம்ம ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா பக்கம் நமக்கு செலவாகும். நிறைய பேரால அதை சாசிஸ் வந்த உடனேயே அதை வந்து பண்ண முடியாம தவிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம முதலீடு போட்டிருக்கோம், இந்த 2 லட்ச ரூபா எங்கிருந்து போடுறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதையெல்லாம் உணர்ந்த டாடா மோட்டார்ஸ் சாசிஸ் வரும் பொழுது மிச்சலின் டயரை போட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 16 டயரும் மிச்சலின் டயரை போட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம மறுபடியும் டயரை மாத்தி, டிஸ்கை மாத்தி மிச்சலின் டயரை போட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வீல் பேஸ். 6900 mm வீல் பேஸ் கொண்ட இந்த வாகனம் 28 அடி, 30 அடி, 32 அடி வரைக்கும் நம்ம வந்து பாடியை கட்டிக்கலாம். இது மற்ற கம்பெனிகளை காட்டிலும் ஒரு 1/2 அடி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பாடி கட்டிக்கலாம். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு சில ஹைட் லோடெல்லாம் ஏற்றிட்டு போய் இன்னைக்கு கேஸ்ல மாட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது நமக்கு ஒரு 1/2 அடி ஜாஸ்தியா இருக்கும்போது ஹைட்டுக்கெல்லாம் போகாம கீழேயே நம்ம கேபின் மட்டத்துக்கு பல லோடுகளை நம்ம இதை ஏத்துக்கலாம். கொஞ்சம் லோடுகள் அதிகமாகவும் நம்ம ஏற்றக்கூடிய வாய்ப்பு இந்த 32 அடி நம்ம கேபின் பாடி கட்டும்போது நமக்கு கிடைக்குது. இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் கவுலாவும் கிடைக்குது, கேபின் சேஸாவும் கிடைக்குது. நம்ம கேபின் சேஸ் எடுத்துட்டு நம்ம விருப்பம் போல நம்ம கேபின் கட்டிக்கலாம், பாடி கட்டிக்கலாம். அடுத்த முக்கியமானது டீசல் டேங்க். 375 லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டெஃப்
இது வந்து 60 லிட்டர் நம்ம ஒரே டைம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இப்ப நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு BS6 வந்ததற்கான காரணமே இந்த புகையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் வேணுங்கிறது தான். கோர்ட்டு உத்தரவு போட்டு தான் இந்த BS6 வந்திருக்கு. அதனுடைய முக்கியமான பாருங்க, டாடாவுடைய ATS சிஸ்டம் இங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டமா இதுல பார்க்கப்படுது. இதுல SCR டெக்னாலஜியை பயன்படுத்தின ஒரு சைலன்சர் தான் இது. இதனால உங்களுக்கு இன்ஜினுக்கும் லைஃப் வருது, இன்ஜினுக்கும் ரிலையபிள் கொடுக்குது, புகையும் கரெக்டா BS6 நாம்ஸ் பிரகாரம் புகையும் வெளியில் தள்ளுது நமக்கு. இப்போ இதுல இன்ஜின் பெரிய கியர் பாக்ஸ், டார்க் அதிகமா வருது, ஹார்ஸ் பவர் அதிகம், இவ்வளோ அதிகம் சொல்லி கொடுக்கும்போது நம்ம எப்படி பெட்டர் மைலேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக முக்கியமான ஃபீச்சர்ஸை இப்போ அடிஷனலா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் 5வது முக்கியமான பாயிண்ட். அது என்னங்கிறது ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல நிறைய சுவிட்சஸ் இருக்கு. அதுல முக்கியமான சுவிட்ச் இன்ஜின் பிரேக்கிங் சுவிட்ச். இந்த சுவிட்ச் எதுக்காகனா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மலையிலயோ ஒரு டவுன்லயோ இறங்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம பெரும்பாலும் கியரை போட்டு தான் மெதுவாக இறக்கிட்டு இருப்போம். அப்பவுமே வந்து ஒரு டிரைவர் ஒரு பயத்தோட தான் ஓட்டுவார். அந்த டைம்ல இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூலை அது கண்ட்ரோல் பண்ணி கட் ஆஃப் பண்ணிட்டு பிஸ்டனுடைய ரெசிஸ்டன்ஸ்லயே மெதுவா வண்டியை கீழே இறக்கி கொடுக்கும். டிரைவரும் பயம் இல்லாம வண்டியை ஓட்டலாம். இப்போ இந்த வண்டியில மல்டி மோட் சுவிட்ச்னு ஒரே ஒரு சுவிட்சை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லோ, மீடியம், ஹெவி அப்படின்னு சொல்லி 3 சுவிட்ச் இருக்கும். இதை டிரைவர்கள் லோடுக்கு தகுந்த மாதிரி, எம்டியா போனா லோல போடணும், லோடு லைட் லோட போனா லைட்ல போடணும், ஹெவியா ஏற்றிட்டு போனா ஹெவி மோடு போடணும். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஏஐ மூலமாகவும் ML மூலமாகவும் இதை வந்து டார்க்கை வச்சு ஆட்டோமேட்டிக்கா சென்சர் பண்ணி ஒரே சுவிட்சை கொடுத்துட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க வண்டியினுடைய டார்க்குக்கு தகுந்த மாதிரி இந்த சுவிட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். டிரைவர்கள் எதையும் மாற்ற தேவையில்லை, ஹாயா போலாம். அடுத்து கியர் ஷிஃப்ட் அட்வைசர். இந்த வாகனத்துல ஒரு சிறப்பம்சமா இதை கொடுத்துருக்காங்க. ஒரு புதிய டிரைவர் வராரு, டாடா வண்டி அவர் ஓட்டுனதே இல்லை, இவர் மைலேஜ் கொடுப்பாரா இல்லையான்னு பயமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து கிளஸ்டர்ல நமக்கு காட்டும், நீங்க எந்த கியர்ல போறீங்க, மேடு வந்துருச்சா, கியரை மாத்தணுமா தேவையில்லையா, டவுன்ல போறோமா, இதுல வந்து கியர்ல தான் போகணுமான்னு ஆட்டோமேட்டிக்கா கூடவே இருந்து ஒரு வாத்தியார் மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கும். அந்த கிளஸ்டர்ல எல்லாமே காட்டும். அந்த கிரீன் பேண்ட்வித்லயே நீங்க அதை பார்த்து ஓட்டுனீங்கன்னா மட்டும் போதும், நீங்க நல்ல மைலேஜ் கொடுக்க முடியும். டிரைவர்களும் பயம் இல்லாம ஓட்டலாம். அடுத்த பட்டன் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட். இது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஒரு மேட்ல ஏறிக்கிட்டு இருக்கீங்க, மலையில ஏறிக்கிட்டு இருக்கீங்க, டிராபிக் ஆகுது, வண்டியை பிரேக் போட்டு நிறுத்திடுவீங்க. மறுபடியும் நீங்க வண்டியை மூவ் பண்ணணும்னா பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இந்த டைம்ல வண்டி வந்து பின்னாடி போகும், ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆகும். அதுக்காக இந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணிட்டு ஓட்டுனீங்கன்னா நீங்க பிரேக் அடிச்சுட்டு காலை எடுத்தாலும் வண்டி நிற்கும். ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே முன்னாடி போகும். இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. அடுத்த சுவிட்ச் ஆட்டோமேட்டிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ATC. இந்த சுவிட்ச் எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சேர்ல வந்து வண்டி போகுது, வண்டி மாட்டிக்குது, வண்டி வந்து ரிலீஸ் பண்ண முடியாம நம்ம தடுமாறுறோம். ஒரு சில டைம்ல வந்து JCB வந்து தான் வண்டியை தள்ளி விட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்றோம். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில டிரைவரும் ரொம்ப பதட்டப்படுவார். அந்த நேரத்தில் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா வண்டி ஈஸியா வெளியில வந்துடும். சேரு சகதியை நீங்க பாத்தீங்கன்னா உடனே இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேரு சகதியில வண்டி தேவையெல்லாம் வீல் சுத்தி நமக்கு டீசல் மைலேஜும் வேஸ்ட் ஆகாம இருக்கும். அடுத்தது ஸ்டேரிங். உண்மையாலுமே இந்த ஸ்டேரிங் நல்லா பெருசா அகலமா இருக்கு, நல்ல கிரிப் இருக்கு. இது வந்து டாட்டாவில் பிரைமா, சிக்னா அதில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் நல்ல பெரிய ஸ்டேரிங்காக கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப லாங் ஓட்டும்போது கூட அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு இல்லாமல் இந்த ஸ்டேரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டரை கூட கையில் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் இழுத்து விட்டுட்டோம்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை, அது பாட்டுக்கு வண்டி போகும். அதே மாதிரி இந்த வாகனத்துல நீங்க ஒரு 55-60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டே இருக்கிறீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்ல சுவிட்சை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நீங்க ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்தா கூட வண்டி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நம்ம ஸ்டேரிங்கை மட்டும் பிடிச்சி கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு போனாவே போதும். அடுத்து முக்கியமானது ஒயரிங். இன்னைக்கு நம்ம புதுசா கேபின் கட்டுறவங்க போது நிறைய ஒயரிங் புதுசா தேவைப்படும். அதுல முக்கியமானது என்னன்னா, டிரைவர்கள் வந்து போனை சார்ஜ் போடுறதுக்கும் ஃபேனை மாட்டுறதுக்கும் இப்படி தனித்தனியான அவர்களுக்கு உண்டான கனெக்ஷன் தேவைப்படும். இதுக்கெல்லாம் இப்ப டாடா வாகனத்திலேயே அவங்க தனியா ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம தனியா இதுக்கு ஒயரிங் எடுத்து அதை வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகி கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கறது பயமே தேவையில்லை. இவங்களே இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரிங்கை தொடவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுல இருந்தே கனெக்ஷன் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இன்ஜின் பிரேக்கிங், ATC,
க்ரூஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே முதல்ல வந்து கார்ல தான், அதுவும் விலை உயர்ந்த கார்ல தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கனரக வாகனங்கள்ல வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா டாட்டாவில் மட்டும்தான் இந்த வசதிகள் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதனால மைலேஜும் நல்லா கிடைக்குது, டிரைவர்களும் கம்ஃபர்டபுளா வண்டி ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அடுத்த 6வது முக்கியமான விஷயம், ஃபிளீட் எட்ஜி அப்படிங்கிற ஒரு ஆப் இந்த வண்டியை வாங்கும் போதே நமக்கு கொடுத்துட்றாங்க. இதை போன்லயும் மானிட்டர் பண்ணலாம், பிசிலையும் மானிட்டர் பண்ணிக்கலாம். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த வண்டி எங்க போகுது, என்ன ஸ்பீட்ல போகுது, டிரைவர் எப்படி ஓட்டிட்டு இருக்காரு, ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி கிடைக்குது, அவர் எங்கெங்க தப்பு பண்றாரு அப்படிங்கிறத ஓனர் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஒரு ஜிபிஎஸ் மாதிரி எல்லாமே அது மானிட்டர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா இவருடைய வண்டி இதே ரூட்ல இன்னொரு டிரைவர் ஓட்டுறாருன்னா அவர் எப்படி பெட்டர் மைலேஜ் கொடுக்குறாருன்னு இவர் வீட்டில் உட்காந்துட்டே கம்பேர் பண்ணி இந்த டிரைவருக்கும் ஒரு அறிவுரை கொடுத்து இவரையும் பெட்டர் மைலேஜ் கொடுக்க வைக்க முடியும். இதுல வந்து நாங்க போட்டியில பார்க்கும்போது கூட, நாங்க போட்டியில வண்டியை ஓட்டிட்டு முடிச்சுட்டு வரும்போது அந்த ஓனர் வந்து டீசல் ஃபில் பண்ணும்போது வந்து அவர் சொல்றாரு, இந்த ட்ரிப்ல எத்தனை லிட்டர் டீசல் பிடிக்கும்னு சொல்லி அவரு கூட இருந்து சொல்றாரு. அதே அளவு டீசலை தான் போட்டியிலுமே அந்த டிரைவர் வந்து பிடிச்சாங்க. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா கூட இருந்தது. இதுக்கு காரணம் அந்த ஃபிளீட் எட்ஜுங்கிற ஆப்ல அத்தனையும் அவர் மானிட்டர் பண்றது தான். இப்போ இந்த வண்டியில இருக்கக்கூடிய 6 சிறப்பம்சங்களை நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியா பார்த்துட்டோம். பெரிய இன்ஜின், அதிகமா மார்க்கெட்ல டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரே வாகனம் டாட்டாவுடைய 4832 வாகனம் தான். இந்த வாகனத்துக்கு மைலேஜ் என்ன வரும் அப்படிங்கிறது நாம ஒரு போட்டி மூலமா, மைலேஜ் சேலஞ்சுங்கிற ஒரு போட்டி மூலமா 4 ஓட்டுநர்களை வச்சு ஒரே லோடு ஒரே ரூட்டு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இதுல பெட்டர் மைலேஜா 4.14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து மார்க்கெட்ல நம்ப முடியாத ஒரு விஷயமா கூட எங்கிட்டே நிறைய பேர் கேட்கறாங்க. உண்மையாலுமே வந்துதா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்கு. இன்னைக்கு லாரி ஓனருக்குடைய முக்கியமான ஒரு விஷயம் லாபம், மைலேஜ் தான். அந்த மைலேஜ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற வாகனங்களை வச்சு ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி லாங் ஓட்டக்கூடிய வண்டிகள்லாம் மாசம் ஆவரேஜா ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடும். இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கு. இந்த 10,000 கிலோமீட்டர்ல ஒரு 3 மைலேஜ் வச்சு நம்ம பார்த்தோம்னா 3333 லிட்டர் டீசல் வந்து இன்னைக்கு நார்மல் ஒரு 16 வீல் வாகனம் வந்து 10,000 கிலோமீட்டர் ஓடும்போது நமக்கு டீசல் வந்து பிடிக்கும். இதே வாகனம் நம்ம வந்து 4.1 நம்ம மைலேஜ் கொடுத்துருக்கோம். அதையெல்லாம் விட்டுருங்க. ஒரு 2 பாயிண்ட் மட்டும் அதிகமா வச்சு ஒரு சின்ன கணக்கு போடுறோம் பாருங்க. இன்னைக்கு 10,000 கிலோமீட்டர் 3.2, இப்போ 3125 லிட்டர் நமக்கு வந்து இந்த வாகனம் வந்து 3.2ல நமக்கு டீசல் வந்து செலவாயிருக்குன்னு பார்க்கும்போது இதுல எவ்வளவு நமக்கு மீதி ஆகுதுன்னா, அந்த 3333 லிட்டர் டீசல்ல இருந்து 3125 லிட்டர் டீசலை கழிச்சோம்னா 208 லிட்டர் டீசல் மற்ற வாகனத்திற்கும் நம்ம டாடா வாகனத்திற்கும் மிச்சம் பிடிக்கலாம். இது வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 கிலோமீட்டர் ஓடும்போது 208 லிட்டர் வந்து நமக்கு மிச்சமாகுது. இதை இன்னைக்கு ரேட்டுக்கு 93 ரூபா அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா 19,344 ரூபாய் நமக்கு ஒரு மாசத்துக்கு நமக்கு மீதமாகுது. இதையே கூட நம்ம 1 லட்ச ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருந்தா வெறும் 80,000 ரூபாய் கட்டினா போதும், 20,000 ரூபாய் நமக்கு இஎம்ஐலே மிச்சமாகுது. இப்போ இஎம்ஐ பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 60 மாசம் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 60 மாசமும் நமக்கு 19,344 ரூபாய் மிச்சமாகும். அப்போ 11,60,000 ரூபாய் நமக்கு சராசரியா ஆவரேஜா 5 வருஷத்துக்கு நமக்கு மிச்சமாகும். இதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மீதி மைலேஜ்ல மட்டுமே நமக்கு கிட்டத்தட்ட 11,60,000 ரூபாய் நமக்கு மிச்சமாகுது. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட உத்தரவுப்படி எல்லா வண்டியிலும் ஏசி கட்டாயம். 3 டன்னுக்கு மேல இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்திற்கும் ஏசி கட்டாயங்கிற மாதிரி இந்த ஃபேஸ் கவுல் சேஸ்லயுமே டாட்டாவில் ஏசி வந்து இன்பில்டாவே கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, பைப்லைன் இருக்கு, ஏசி மோட்டர் இருக்கு. ஸோ இதை நாம எடுத்து பாடி கட்டுறோம் அப்படிங்கும் போதும் நம்ம அழகா ஏசியில வச்சுட்டு டிரைவர் கம்ஃபர்டபுளா நல்லா எஃபிஷியண்டா வண்டியை ஓட்ட முடியும். 200 கிலோமீட்டர் ஓட்டுற டிரைவர் 300 கிலோமீட்டர் தாராளமா ஓட்ட முடியும் ஏசி கேபின்ல. இப்ப பரபரப்பா போயிட்டு இருந்த மைலேஜ் சேலஞ்சுங்கிற போட்டியும் முடிவுக்கு வந்துருச்சு. இந்த வாகனத்தினுடைய சிறப்பம்சங்களை பற்றி பல விஷயங்கள் நம்ம பேசுற அந்த வீடியோவும் இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து பல விஷயங்கள் நமக்கு வந்து புரியுது. ஒரே வாகனம், ஒரே லோடு, ஒரே ரூட்டு. இதுல டிரைவர்கள் மனது வைத்து அவங்களுடைய திறமையை காட்டினாங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்க முடியுங்கிறது இப்ப 4 ஓட்டுநர்கிட்ட இருந்தையும் பெட்டர் மைலேஜை நம்மளால நிரூபிக்க முடிஞ்சுது. இப்ப ஒரே ரூட்ல இந்த டிரைவர் ஒரு மைலேஜ் கொடுக்குறாரு, பெட்டரா இன்னொரு டிரைவர் மைலேஜ் கொடுக்குறாருன்னு 4 ஓட்டுநர்களும் திறமையை வெளிப்படுத்தி அழகான மைலேஜை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து
ஒரு ஓட்டுநர் நினைத்தால் ஒரு வாகனத்தினுடைய மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணி ஓட்ட முடியுங்கிறது நிரூபணமாயிருக்கு. அதே போல நம்ம இன்னொரு விஷயமும் இன்னைக்கு நம்ம நிரூபிச்சிருக்கோம். ஒரு டாட்டாவுடைய 16 சக்கர வாகனம் 4832 இந்த வாகனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய என்ஜின் 6.7 லிட்டர் என்ஜின் கெப்பாசிட்டி உள்ள ஒரு என்ஜின், 320 ஹார்ஸ் பவர் கொண்ட ஒரு என்ஜின், 1100 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாகனம் எப்படி இவ்வளவு மைலேஜ் கொடுத்தது? மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம முழுசா நம்ம ஒவ்வொரு விஷயமா எதாவது மைலேஜுக்காக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி முழுவதுமாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்து அதையும் இன்னைக்கு நாம வந்து நிரூபிச்சிருக்கோம். இந்த வாகனம் 4.14 மைலேஜ் கிடைக்குதுங்கிறது இந்த ஒரு போட்டியின் மூலமா நம்ம உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கோம். இதிலிருந்து வாகன உரிமையாளர்கள் இன்னைக்கு வந்து எந்த வாகனத்தை நம்ம செலக்ட் பண்ணணும், இன்னைக்கு தொழில்ல எது நமக்கு வந்து லாபம் கொடுக்கும்? மைலேஜ் தான். இப்போ ஒரு 0.2 மைலேஜ் வித்தியாசத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 5 வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு 11.5 லட்சம் ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும்னா இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிற மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 4.14. ஸோ இதை வந்து முழுமையா நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்க கட்டுற இஎம்ஐல பாதி இஎம்ஐ இந்த மைலேஜ்ல நம்மளால எடுக்க முடியும். அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மையை வந்து இந்த ஒரு போட்டியின் மூலமா நம்ம வெளியில கொண்டு வந்திருக்கோம். ஆனா நீங்க அதை விட்டுட்டு 0.2 மட்டும் நீங்க எடுத்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாசம் 20,000 ரூபாயை உங்க இஎம்ஐல இருந்து நீங்க சேமிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு உண்மையும் இவ்வளவு ஒரு டிரைவர் கம்ஃபர்ட்ல இருந்து ஒரு ஓட்டுநருக்கு என்னென்ன தேவைங்கிறது வாகன உரிமையாளர்கிட்டையும் ஓட்டுநர்கிட்டையும் நேர்ல போய் உட்கார்ந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாகனத்தை வடிவமைத்த டாடா நிறுவனத்திற்கும் லாரி டுடே சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் வெற்றி பெற்ற ஓட்டுநர்கள் வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த போட்டியிலையும் அடுத்த வீடியோவிலும் உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் லாரி டுடே டிவியை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் லாரி தொழில் சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.